வணக்கம் மக்களே. இப்போய காலகட்டத்தில் பாதி பேர் ஏன் ஸ்ட்ரீட் டாக்ஸை ரொம்ப வெறுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அதுங்களுக்கு யாரோ சாப்பாடு போட்டாலோ இல்லை யாரோ முடிஞ்ச அளவுக்கு எதோ ஃபீட் பண்ணால் கூட நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு இப்போ சண்டை இழுக்கிற காலம் வந்துருச்சு. கூட ஃபேஸ் பண்ண உங்களால் முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க, ப்ளீஸ் யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தால் அரசாங்கம் எந்த ஒரு நாய்களும் தெருவில் இருக்கக்கூடாது, எல்லா தெரு நாய்களையும் பிடிச்சி போடுங்க அப்படின்ட்டு உத்தரவு போட்டாங்க. ஸோ எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. திஸ் எர்த் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், இட்ஸ் ஆல் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். பட் ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க? இதே ஒரு ஊனமற்ற நாயோ இல்லைனா அடிப்பட்ட நாயோ அவங்க கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறாங்களா, பிடிச்சிட்டு போய் பார்த்துக்கிறாங்களா, இது ஓகேன்னு சொல்லலாம். பட் வை ஃபார் ஆல் டாக்ஸ்க்குன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்ட்டு கேட்டேன். பாதி தெருநாய்ங்க மனுஷங்களை துன்புறுத்துது, காயப்படுத்துது, உயிர் சேதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. மனிதர்கள் மட்டும் எல்லாம் சும்மா இருக்காங்க? எத்தனை கேசஸ் வருது, கொலை கேஸ் வருது, ரேப் கேசஸ் வருது. ஏன் எல்லா மனுஷங்களையும் பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியது? அதெல்லாம் கேட்டால் நம்மள தான் குற்றவாளி மாதிரி பார்ப்பாங்க. 6 அறிவு படைச்ச மனுஷங்களே எல்லா தப்பு பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வாழ உரிமை இருக்கும் போது அறிவு ஜீவனான இவங்களுக்கு எந்த இடத்துலையும் வாழ உரிமை இல்லையா? இது என்ன சட்டம்னு எனக்கு புரியல மக்களே. ஜஸ்டிஸ் ஃபார் டாக்ஸ்.